ராமேஸ்வரம் தட்டு இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயோட இந்த இட்லியோட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அதே அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 5 நிமிஷம் செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, வரமிளகாய் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்து வேர்க்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துட்டு இதையும் கொஞ்சம் பொரிஞ்சு வந்தோடனே அதையும் அப்படி எடுத்து அதில் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசியை பொரி அரிசியை வறுத்து இப்போ அதே பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், சின்ன பெருங்காயம் துண்டு, இது கூடவே 5-6 பல்லு பூண்டை இதை நல்லா பொரிச்சு எடுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த பொடியை அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான ராமேஸ்வரம் ஸ்பெஷல் தட்டு இட்லி பொடி ரெடி.